ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ சூரியலிங்கேஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ சூரியலிங்கேஸ்வரரே போற்றி போற்றி. ஆன்ம ஒளி ஆற்றல்களை உள்ளடக்கிய உன்னதமான ஸ்ரீ சூரியலிங்கேஸ்வரரின் அன்பான ஆசிகள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். ஈசனின் ஒவ்வொரு துளியும் பல்வேறு அணுக்களாக மலர்ந்து இயக்கத்தினை நிகழ்த்துகின்றன. ஈசனின் துளிகள் பூமியினை இயக்குவது போன்று ஒவ்வொரு மனிதர்களின் ஆன்மாவின் துளிகள் யாவும் பூரணமான இயக்கத்தினை அருள்கின்றது. சூரியலிங்கேஸ்வரராகிய யாம் சூரிய தேவனின் ஆற்றல்களை ஏற்றிட்ட ஓர் அணுவாவோம். ஈசனின் பிரதிநிதியாக விளங்கி சூரிய தேவரின் பணியினை யாம் ஏற்றுள்ளோம். முதன்மையாக இப்பூமி கிரகத்தினில் யாமாற்றும் பணி குறித்தே அறிந்திடுக. சூரியனிலிருந்து வெளிப்படும் ஒளிக்கற்றைகளில் எண்ணற்ற மூலக்கூறுகள் அடங்கி இருக்கும். பாதரசம், வெள்ளி, தங்கம் மற்றும் தாமிரம் ஆகியவற்றின் உட்பிரிவுகளாக எண்ணற்ற கனிம வளங்கள் சூரிய ஒளியினில் அடங்கி இருக்கும். இவை யாவும் பல்கிப் பெருகி பூமியினை அடைந்தாலும் ஏற்புடைய பிரதேசத்தின் தன்மை என்பது மாறுபட்ட ஆற்றல்களை ஏற்கின்றது. அதீத நீர்நிலைகள் நிலைத்திருக்கும் சமுத்திரத்தினில் பாதரச ஆற்றல் எளிதாய் உட்புகும். மேலும் தாமிர ஆற்றல்களும் பெரும் சமுத்திரங்களால் எளிதாய் ஏற்கப்படும். தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய இருவேறு கனிமங்களும் மலைப்பாங்கான பிரதேசங்களில் அதிகமாய் ஈர்க்கப்படும். எனினும் அனைத்து ஆற்றல்களும் சூரிய ஒளியினில் மாத்திரமே கலப்புற்று இயங்கிடும். மலை பிரதேசங்களில் வசிக்கும் மனிதர்கள் வெள்ளி மற்றும் தங்கம் ஆகிய ஆற்றல்களை எளிதினில் பெற்றிடுவர். கடல் சார்ந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதரசம் மற்றும் தாமிர ஆற்றல்களை எளிதாய் பெற்றிடுவர். இவ்விரு பிரதேசங்களை கடந்து மத்திய நிலப்பகுதிகளில் வசிப்பவர்கள் அனைத்து வகை ஆற்றல்களையும் மிதமாய் பெற்றிடுவர். ஒரு மானுட ஆன்மா பிறவி ஏற்கும் தருணத்தில் தான் ஆற்ற வேண்டிய செயல்களுக்கு ஏற்ப கனிம வளங்களை பெறுவதற்காகவே உகந்த பிரதேசத்தினில் பிறவிதனை மேற்கொள்ளும். கலியுக மனிதர்களோ நிலைத்த பிரதேசத்தில் வசிப்பதில்லை. அதன் காரணமாய் உயிருக்கு உரித்தான சீரான ஆற்றல்களையும் ஏற்க இயல்வதில்லை. சூரியலிங்கேஸ்வரராகிய எமது பணி என்பது இப்பூமி பிரதேசத்தின் தன்மைக்கு ஏற்ப ஆற்றல்களை பொழிவது ஒன்றே. மானுடர்களின் ஆன்மாவிற்கு உரித்தான ஆற்றல்களை யாம் தனித்து அருள்வதில்லை. மானுடர்கள் எண்ணற்ற பணிகளை புறத்தினில் ஏற்கின்றனர். சமுத்திரத்தின் அருகினில் வசிப்பவர்களுக்கு சில பணிகள் எளிதாய் நிறைவேறிடும். மலை பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கு வேறு சில பணிகள் எளிதாய் நிறைவேறிடும். எனில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே மிக உயரிய ஆற்றல் பரிமாற்றம் நிகழ்ந்தேறிடும் என்றுணர்க. அவ்வகையில் சூரிய
லிங்கேஸ்வர ஆன்ம துகளுக்கும் பூமியில் வசிக்கும் தேகத்திற்கும் உன்னத ஆற்றல் பரிமாற்றங்கள் நிகழ்ந்தேறிடும். ஸ்ரீ சக்கர தியானங்களை பவித்திரமாய் ஏற்கும் அன்பு மானுட ஆன்மாக்களே, உங்களுடைய ஆன்மாவின் ஒரு துளியாகிய சூரியலிங்கேஸ்வர துகள் என்பது இத்தருணம் முதல் உருகியே செயல்பட முற்படும். முதல் குழுவினராய் இணைந்து ஆத்மலிங்க பூஜைகளை ஏற்றிட்ட ஆன்மாக்களும், இறுதி குழுவினராய் இணைந்து ஆத்மலிங்க பூஜைகளை ஏற்கும் மானுட ஆன்மாக்களும் இத்தருணத்தில் சூரிய லிங்கேஸ்வர துகளின் தன்மைதனை தீர்க்கமாய் உணர்ந்திடலாம். முதன்மையாய் யாம் உருகியே உட்கலக்க முயன்றாலும் இத்தருணத்தில் மாத்திரமே எமது இயக்கம் தீவிரம் அடைந்திடும். எமது தன்மை என்பது சூரிய ஒளியின் தன்மையினை ஒத்தது. அனைத்து ஆற்றல்களையும் அருளக்கூடியது. எமது தன்மை என்பது அனைத்து ஆற்றல்களையும் அருளிடும். எனினும் மானுடர்கள் எதனை எவ்விதம் ஏற்கின்றனரோ அவ்விதமே ஆற்றல் பரிமாற்றங்களும் நிகழ்ந்தேறிடும். ஸ்ரீ சூரியலிங்கேஸ்வரர் எனும் ஆன்ம துகளானது அனைத்து ஆற்றல்களையும் உள்ளடக்கியது. இத்தருணத்தில் உருகியே உட்கலக்க முயல்வதினால் ஒவ்வொருவரும் அனைத்து கனிமவள ஆற்றல்களையும் அபரிமிதமாய் பெற்றிடலாம். ஒரு சூரியனில் உள்ள அனைத்து கனிமவள ஆற்றல்களும் மானுட சிரசினில் கலப்புறும். ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்போர் யாவரும் தங்களுடைய சிரசினில் உருகியே உட்கலக்கும் எமது ஆன்ம துளியினை சூரியனின் பிரகாசத்தினை போன்று உணர்ந்திட இயலும். தியானிக்கும் தருணத்தில் சூரியனின் ஒளி உள்முளையில் பிரகாசமாய் வெளிப்படுவதனை உணர்ந்திடலாம். அனைத்து வித பிரார்த்தனைகளையும், தேவைகளையும், ஆசைகளையும் சூரிய லிங்கேஸ்வர துகள் என்பது எளிதாய் நிறைவேற்றியே அருளிடும். யாம் உருகி குருதியோடு உட்கலந்திட்டால் குருதியின் ஒளித்தன்மை அதிகரிக்கும். குருதியில் உள்ள வெள்ளை அணுக்கள் பெருகிடும். ஓர் உயிரானது ஆன்மாவினிடமிருந்து பெறுகின்ற அனைத்து ஆற்றல்களையும் யாமே வழங்கிடுவோம் எனில் உயிரின் ஒடுக்கமும் தீவிரமாய் நிகழ்ந்தேறிடும். சூரியலிங்கேஸ்வரரே போற்றி என்றே உரைத்து உள்முளையினில் குவிந்த ஆற்றல்களை கண்ணுற்றால் சூரியனையே கண்ணுற இயலும். சூரிய ஒளியினையும் கண்ணுற இயலும். சூரிய ஒளியினில் எண்ணற்ற நிறங்கள் கலப்புற்றிருக்கும். மேலும் எண்ணற்ற கனிம ஆற்றல்களும் கலப்புற்றிருக்கும். அனைத்திலும் அணுத்துகள்களும் அணுத்திசுக்களும் நிறைந்திருக்கும். ஆத்ம கருவினை உள்ளடக்கிய அணுவே முழுமையடைந்த ஓர் அணுவாகும். எனினும் கருவற்ற பல துகள்களும் சூரிய ஒளியினில் கலப்புற்றிருக்கும். அவையாவும் ஆத்ம கருத்துகள்களுக்கு உணவாகும். கருவினை சுமந்திருக்கும் அணுவிற்கு கருக்கள் அற்ற பல அணுக்கள் உணவாகின்றன. சூரியலிங்கேஸ்வர துகள் என்பது கருவினை உள்ளடக்கிய ஓர் அணுவாகும். எமது தன்மை என்பது சூரிய ஒளியிலிருந்து வெளிப்படும் கருக்களற்ற அணுக்களை ஈர்த்து ஏற்பதாகும். எனில் மூளை பகுதிக்கு தேவையான அனைத்து வித ஆற்றல்களையும் எமது துகள் எளிதாய் ஈர்த்திடும் என்றறிக. சூரியலிங்கேஸ்வர துகள்
உள் மூளையில் உருகத் துவங்கியவுடன் ஒளி பெருகுவதனை உணர்ந்திடலாம். உபாயம் ஒன்றினையும் உரைத்திடுவோம். இன்றைய தருணத்தில் ஸ்ரீசக்கர தியானங்களை நிறைவுறுத்திய பின்னர் இல்லத்தினின்று புறம் நீங்கி சூரியனை கண்ணுற்று துதிக்கவும், நீரெடுத்து நிலம் விடுத்து பிரார்த்திக்கவும், பின்னர் விழிகளை மலர்த்தி உதிக்கின்ற சூரியனுக்கு எதிர் திசையான மேற்கு திசை எனில் பார்வையினை உட்செலுத்தி மிகவும் நுண்ணிய ஒளித்துகள்களாக மிதந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற அணுக்களை கண்டு உணர்ந்திடுங்கள். ஆத்ம கருக்களை உள்ளடக்கிய ஒளித்துகள்களும் கருக்களற்ற அணு திசுக்களும் நிறைந்திருப்பதனை கண்ணுறலாம். ஆத்ம கருவினை உள்ளடக்கிய அணுக்கள் யாவும் வளைந்து நெளிந்த ஓர் சிறு நூலிழை துண்டினை போன்றும், ஆத்ம கரு எனும் பாதரச துகள் அற்ற அணுக்கள் யாவும் மின்னிடும் விண்மீன்கள் போன்று ஒரு சிறு புள்ளியாகவும் தோற்றமளிப்பதனை நன்கு உணர இயலும். ஸ்ரீ சூரியலிங்கேஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற சிவத்துளியாகிய யாம் சூரிய ஒளியினில் கலப்புற்று வெளிப்படும் மாறுபட்ட அணுக்களை எளிதாய் ஈர்க்கும் திறன் பெற்றுள்ளோம் எனில், கிழக்கு திசையில் உதிக்கும் சூரியனை கண்ணுற்று வணங்கித் துதித்த பின்னர் மேற்கு திசையில் விழிகளை உட்செலுத்தி மெல்லனவே ஆராய்ந்திடுங்கள். எண்ணற்ற அணுத்துளிகளை கண்ணுறலாம். எமது ஆற்றல்கள் உருகியே உட்கலந்திருக்கும் காரணத்தினால் பல அணுத்துளிகள் எளிதாய் ஈர்க்கப்பட்டு சிரசினில் உட்கலப்பதனையும் உணரலாம். பிரபஞ்ச ஆற்றல்கள் பலவும் பல்வேறு கனிமங்களாக அணுத்துகள்களாக ஈர்க்கப்பட்டு உள்ளேற்கப்படுவதனை உணருங்கள். அனைவரும் புறம் நீங்கி சூரிய ஒளியின் எதிர்த்திசையில் மிதக்கும் அணுக்களை பணிந்துருகி அழைத்து உள்ளேற்றிடுங்கள். யாமும் உற்ற துணை புரிந்திடுவோம். இதன் மூலம் குருதியினில் ஆற்றல்கள் பெருகும், மேலும் உடலும் பொலிவுறும். உன்னத மாற்றங்கள் உருவாவதனை உணர்ந்து ஏற்றிடுங்கள். ஸ்ரீ சூரிய லிங்கேஸ்வரரின் பூரண ஆசிகள்.